Morning students, batch cost illustration sum number 3 பார்க்கலாம். From the following information relating to the manufacturing of a product is a cost center. Prepare a cost sheet showing both production and setting up of cost, total and per unit. When batch consists of 200 units. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்சுக்கு 200 யூனிட்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்க எனக்கு ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சு தரணும். என்னென்னாக்க ப்ரொடக்ஷனும் போத் ப்ரொடக்ஷன் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கண்டுபிடிச்சு தரணும், செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்டும் கண்டுபிடிச்சு தரணும், டோட்டல் கண்டுபிடிச்சு தரணும், பர் யூனிட் எவ்வளவுன்றதையும் எனக்கு சொல்லணும் இருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருந்தாங்கனாக்கா ஒரு பேட்சுக்கு 200 யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது தவிர அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் 12 பைசே பர் யூனிட். 12 பைசே என்னது ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது டெசிமல்ல 0.12. ஓகே, அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ் வேஜஸ் ருபீஸ் ₹1.44 ஒரு பர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு ஆப்ரேட்டருக்கு எவ்வளவு கூலி தராங்க, ₹1.44 தராங்க. மெஷின் ஹவர் ரேட் எவ்வளவு, மெஷின் ஓடுது இல்லையா, அந்த மெஷின் ஹவர் ரேட்டு ஒரு மணி நேரத்துக்கு அந்த மெஷினுக்கு ₹3 ரேட் வச்சிருக்காங்க. செட்டிங் அப் ஆஃப் டைம் த மெஷின் ஹவர் அண்ட் மெஷின் 4 hours and 40 minutes. அப்போ அந்த டைம் செட் பண்ணுவாங்க இல்லையா மெஷினுக்கு, ஒரு 4 மணி நேரம் 40 நிமிஷம்ட்டு அந்த மெஷினுக்கு டைம் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 4 hours 40 minutesனாக்கா 4 hours நமக்கு ரவுண்டா இருக்கு, அப்படியே வச்சுக்கோ. 40 minutesனா எவ்வளவு மினிட்ஸுக்கு, 40 minutes 60 நிமிஷத்துக்கு 40 நிமிஷம். அப்போ 0 கேன்சல் ஆயிடும், 4/6 வருது. இந்த 4/6 சிம்பிளிஃபை பண்ணா 2/3 வருது. அப்போ டோட்டலா என்ன கிடைக்குது, 4 2/3. ஓகே, 4 × 2/3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்குலேஷனுக்கு ஹெல்ப் ஆகும். மேனுஃபேக்சரிங் டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 minutes per unit. ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன செய்யணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட், செட்டிங் அப் ஆஃப் டைம், காஸ்ட் பர் யூனிட், டோட்டல் காஸ்ட் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கிறோம், காஸ்ட் ஷீட் ஃபார் த பேட்ச் ஆஃப் 200 காம்பனன்ட்ஸ். 200 காம்பனன்ட்ஸ் இருந்தாலும் எழுதிக்கோங்க, இல்லை 200 யூனிட்ஸ் இருந்தாலும் எழுதிக்கோங்க. காஸ்ட் ஷீட் ஃபார் இந்த பேட்ச்க்கு எவ்வளோ இருக்கு, 200 காம்பனன்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபார்மேட் என்ன உங்களுக்கு, பர்டிகுலர்ஸ், காஸ்ட் பர் யூனிட், டோட்டல் இவ்வளவுதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட். இது நல்லா இப்போ கவனிச்சிங்கன்னாக்க நீங்களேன் 2 நிமிஷம் அந்த சம்மா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், ஆப்ரேட்டர் வேஜஸ் 4 hours 40 minutesக்கு எவ்வளவு, இங்க பாருங்க ஆப்ரேட்டர் வேஜஸ் 4 hours 40 minutes. இங்க கவனிங்க, எதுக்கு 4 hours 40 minutes இங்க எடுக்கணும்னா நம்ம ஹெட்டிங் எழுதிருக்கிறது செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். அப்போ செட்டிங் அப் ஆஃப் டைம் என்னது உங்களுக்கு, 4 hours 40 minutes. ஓகேங்களா, அதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் வேஜஸ்க்கு எவ்வளவு, ₹1.44. ஆப்ரேட்டரோட வேஜஸ் ஒரு மணி நேரத்துக்கு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஆப்ரேட்டர் வேஜஸ்க்கு ₹1.44 கொடுத்தீங்கன்னா டைம் எவ்வளவு செட் பண்ணிருக்கீங்க, 4 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு எவ்வளவுனாக்க இது என்ன செய்யணும், நீங்க 4 hours 40 minutes இருக்குங்களா. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 4 hours 40 minutesனா 40 தான் நமக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். 4 hours ரவுண்டா எடுத்துப்போம். 40 minutesனா 60க்கு 40. அப்போ 2 0 மேல இருக்க 0, கீழே இருக்க டினாமினேட்டர் நியூமரேட்டர் 0 கேன்சல் ஆயிடுது, 4/6 ரிமைனிங் இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2/3 கிடைக்குது. அப்போ 4 × 2/3 நமக்கு டைம். ஓகேங்களா, அப்போ செட்டிங் அப் ஆஃப் டைம் எவ்வளவு உங்களுக்கு, 4 hours 40 minutesக்கு 4 2/3. ஓகேங்களா, அப்போ மெஷின் ஆப்ரேட்டிங் டைம் வேஜஸ், மெஷின் ஆப்ரேட்டருக்கு எவ்வளவு வேஜஸ் கொடுக்குறாங்க, ஒரு மணி நேரத்துக்கு ₹4.44 கொடுத்தாங்கன்னா 4 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னாக்க என்ன செய்யறோம், நம்ம இங்க 3 4s are 12 டினாமினேட்டரையும் இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், 3 4s are 12 இங்க போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, 3 4s are 12 நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம் +2. அப்போ 12 + 2 எவ்வளவு, 14/3. டினாமினேட்டர் சேம் வேல்யூ வந்துடும் உங்களுக்கு. அப்போ ₹1.44 இன்ட்டு 14/3 இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, உங்களுக்கு செட்டிங் அப் ஆஃப் டைம்ல ₹6.72 வருது. ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் வேஜஸ் எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு, ₹6.72 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும், செகண்ட் ஒன்னு மெஷின் ஓவர் ஹெட் கால்குலேட் பண்ணணும். நேரா வாங்க, மெஷின் ஓவர் ஹெட்னா என்ன உங்களுக்கு, அதே சேம் டைம் தான். செட்டிங் அப் ஆஃப் டைம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 4 hours 40 minutes. அப்போ 4 hours 40 minutesக்கு ஒரு மணி நேரத்துக்கு மெஷின் அவர் ரேட் எவ்வளவுன்னு ஓட்டுறாங்க, ₹3 ஓட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வேஜஸ் கொடுத்தாங்க, அடுத்தது மெஷின் அவர் ரேட்டு இந்த சேம் அமௌண்ட்டுக்கு ₹4 4 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டருக்கு வேஜஸ் ₹1.44 கால்குலேட் பண்ணி போட்டுட்டோமா. இப்போ என்ன செய்யறோம், மெஷின் ஓவர் ஹெட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். மெஷின் ஓவர் ஹெட் எவ்வளவு இருக்கு,
அதே சேம் 4 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு 3 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 3 ரூபான்னு மெஷின் அவர் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 1 மணி நேரத்துக்கு 3 ரூபானா 4 hours 40 minutesனா நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், 4 2/3 கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 4 3 2/3 4 ரூபாய் 40 நிமிஷத்துக்கு 4 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு 4 2/3 நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஃபிராக்ஷன் மெத்தட்ல வச்சிருக்கோம் மினிட்ஸை. இன்ட்டு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஓடுது மெஷின், 3 ரூபான்னு தராங்க. ஓகேங்களா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்க கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஆகுது, 14 3 4s are 12 plus 2 எவ்வளவு 14/3 into 3 14 into 3 divided by 3 கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 rupees கிடைக்குது. மெஷின் ஓவர் ஹெட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 14 rupees. இப்போ என்ன செய்யறோம், செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். 6.72 plus 14 எவ்வளவு வருது, 20.72 நமக்கு டோட்டல் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த வேல்யூ என்னது, காஸ்ட் பர் யூனிட். காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு, எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்க நமக்கு டோட்டல் எவ்வளவு செட்டிங் அப் ஆஃப் டைமோட டோட்டல் எவ்வளவு, செட்டிங் அப் ஆஃப் காஸ்டோட டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு, 20 ரூபாய் 72 காசு வந்திருக்கா. இப்போ மொத்த யூனிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த பேட்ச்ல 200 யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ 20.72 டிவைடட் பை 200 யூனிட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் கிடைச்சிரும் 0.1036 உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட்டுக்கு கிடைச்சிடுச்சு செட்டிங் அப் ஆஃப் டைமுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ப்ரொடக்ஷன் காஸ்ட். ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி, கவனிங்க. ஒன்று தான் இங்க ஆட் ஆகும். மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, 200 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல். ஓகேங்களா? 200 யூனிட்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் இங்க எவ்வளோ இருக்கு, 12 பைசா இருக்கு, 0.12. ஓகேங்களா? அப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் 12 பைசானா 200 யூனிட்ஸ்க்கு எவ்வளோனா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது, 24 rupees மெட்டீரியல் காஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு, 24 ரூபாய் ஆயிருக்கு. அப்போ காஸ்ட் பர் யூனிட்னாக்கா 24 டிவைடட் பை 200 யூனிட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 0.1200 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆப்ரேட்டர் வேஜஸ் பண்ணிருக்காங்க, நம்மளும் ஆப்ரேட்டர் காஸ்ட் எடுத்துக்கிறோம். இங்க என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க 20 மினிட்ஸ். மேனுஃபேக்சரிங் டைம் எவ்வளவு, 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸுக்கு 1 ஹவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க இவங்க, ஆப்ரேட்டருக்கு வேஜஸ்க்கு 1 ரூபா 44. இங்க என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் நம்ம உங்களுக்கு வேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆப்ரேட்டர் வேஜஸ் எவ்வளவு, 1 ரூபா 44 பைசா கொடுத்துருக்காங்களா. ஸோ அதே தான் நம்ம வேஜஸ் ஆப்ரேஷன்ல 1 ரூபா 44 காசு. ஆனா எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க மேனுஃபேக்சரிங் டைம் வந்து 20 மினிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 20 நிமிஷம்னா அப்போ எத்தனை யூனிட்ஸ் செலவு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 20 மினிட்ஸ்னா இருங்க கவனிங்க, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு, 20 மினிட்ஸ். மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, 200 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 200 into 20 எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு, 4000 மினிட்ஸ் கிடைக்குது. 4000 மினிட்ஸை நம்ம கால்குலேட் பண்றது கஷ்டம். அப்போ என்ன செய்யறோம், மினிட்ஸ் ஹவர்ஸா கன்வெர்ட் பண்றோம். அப்போ கன்வெர்ட் இன்டு ஹவர்ஸ்ல 1 hour எவ்வளவு, 60 மினிட்ஸ். அப்போ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, 4000 மினிட்ஸ் இருக்கு. 4000 மினிட்ஸ் டிவைடட் பை 60 மினிட்ஸ் இப்போ கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு 66 மணி நேரம் 67 நிமிஷம் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு உங்களுக்கு மெஷின் வேஜஸ், 66 மணி நேரம் 67 நிமிஷம் ஓடி இருக்குன்னா மொத்தம் இங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க, 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா 44 ரூபாய் கொடுக்குறாங்க, 44 பைசா. வேஜஸ் ஆப்ரேட்டருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, மெஷின் ஆப்ரேட்டருக்கு 1 ரூபா 44 பைசா கொடுத்தாங்கன்னா மொத்தம் எத்தனை மினிட்ஸ் ஓடி இருக்கு, 4000 மினிட்ஸ். அதாவது 66 ஹவர்ஸ், ஹவர்ஸா சொல்லணும்னா 66 மணி நேரம் 67 நிமிஷம் ஓடி இருக்கு. அப்போ 1 ரூபா 44 பைசானாக்க 1 மணி நேரத்துக்கு, இவ்வளவு மணி நேரத்துக்கு எவ்வளவு பார்த்தாக்க 96, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம், 96 பைசா ரூபாய் கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஆயிருக்கு, காஸ்ட் 96 rupees காஸ்ட் செலவாயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், மிஷின் ஓவர் ஹெட் தானே கண்டுபிடிச்சாங்க. அப்ப இங்கேயுமே மிஷின் ஓவர் ஹெட் அமௌண்ட் என்னது சேஞ்ச் ஆகாது. மிஷின் ஓவர் ஹெட்டுக்கு இங்க என்ன 1 மணி நேரத்துக்கு ஆச்சு, 3 ரூபாய் ஆச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க, மெஷின் ஹவர் ரேட்ல 1 மணி நேரத்துக்கு 3 rupees. அப்ப இங்கேயும் மெஷின் ஹவர் ரேட்ல 1 ஹவருக்கு 3 rupees தான். என்ன எடுக்கணும், மெஷின் ஓவர் ஹெட் எவ்வளவு இங்க ஆயிருக்கு,
மேனுஃபேக்சரிங் டைம் வந்து 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ்னா 200 யூனிட்ஸ் இன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு 20 மினிட்ஸ்னாக்கா மொத்தம் 200 இன்ட்டு 20 4000 மினிட்ஸ் வந்தது. 4000 மினிட்ஸ் தான் ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். 66 ஹவர்ஸ் 67 மினிட்ஸாக வந்துச்சு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 3 ரூபாய்னாக்க 66 மணி நேரம் 67 நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு உங்களுக்கு? மெஷின் ஓவர் ஹெட்ல 200 ருபீஸ் செலவாயிருக்கு. ஓகே, இப்போ இதை நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? காஸ்ட் பெர் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 200 ருபீஸ் டிவைடட் பை யூனிட்ஸ் எவ்வளவு? 200 யூனிட்ஸ் பண்ணோம்னா 1.40 போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பியோடது, அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவுன்னு ஆட் பண்ணணும். எவ்வளோ? 24 + 96 + 200 எவ்வளோ கிடைக்குது? 320 ருபீஸ் இங்கே ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிருக்கு. அதே போல காஸ்ட் பர் யூனிட் உங்களுக்கு இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணாக்க 1.6000 கிடைக்குது. இப்போ கடைசியில் டோட்டல் காஸ்ட் தானே அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? ஏவையும் பியும் ஆட் பண்ண, அதாவது செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்டையும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும். ஸோ இந்த வேல்யூ இந்த வேல்யூவை ஆட் பண்ணால் 1.706 கிடைக்குது. இங்கே செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் 20.72 + 320 ருபீஸ் ஆட் பண்ணோம்னா 340 ருபீஸ் 72 பைசே கிடைச்சிருக்கு. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.